வணக்கம். ஜவைஜர் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமான ஒரு வேண்டுகோள், அதான் இந்த வீடியோவோட ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இஸ்லாமிய சமூகத்தின் சார்பான ஒரு பதிவு. இப்போ அவங்களுக்கு ரம்ஜான் நோன்பு போயிட்டு இருக்கு. காலையில் ஒரு 4 மணி சில்லறைக்கு சாப்பிடுவாங்க, சாயங்காலம் 6 சில்லறைக்கு நோன்பை திறந்து விடுவார். அதான் உண்ணாவிரதம். இந்து மத நண்பர்கள்லாம் ஒரு பொழுது அப்புறம் வைக்கிறாங்க பார்த்து, அது மாதிரி இது ரொம்ப நீண்ட உண்ணாவிரதம். தண்ணி கூட தொண்டைக்கு கீழ் பொதுவாக எந்த ஒரு பொருள் இறங்கலாம், தண்ணி உட்பட எச்சில் இறங்கலாம், அதோட தப்பு கிடையாது. அந்த அளவு ரொம்ப கடுமையான ஒரு உண்ணாவிரதம். அது எல்லோருக்கும் தெரியும், புதுசாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்து மத நண்பர்களுக்கு தெரியும், கிறிஸ்துவ மத நண்பர்களுக்கு தெரியும், மற்ற வேற்று மத அனைத்து நண்பர்களுக்குமே தெரியும். நம்ம ரம்ஜான் அப்படின்னாலே பிரியாணி முடிஞ்சு போச்சு. ஆமாம், பல நண்பர்கள் நம்ம பார்க்கலாம் இன்னைக்கும். ஆமாம், பொங்கல் மற்ற தீபாவளி கான்செப்ட் ஷோல்ஸோ, ஆமாம், அவர்கள் தன்னுடைய பண்டிகைக்கு பலகாரங்கள், மற்றபடி பொங்கல், மற்ற மசால் வடை, மற்ற சோல்ஸோ, கேசரி இதெல்லாம் அனுப்பிச்சு விடுவாங்க. அதே மாதிரி இஸ்லாமிய நண்பர்கள் என்ன பண்ணுவாங்க, அன்பு சொந்தங்கள் இந்து மத நண்பர்கள் கொடுத்தாங்க பற்றி, அவர்களுக்கு பரிகாரமா அவர்கள்ட்ட வாங்கி அந்த அன்பின் வெளிப்பாடாக கொடுத்ததை வாங்கி சாப்பிட்டு அந்த பரிகாரமா என்ன பண்ணும், பிரியாணி அவங்க பாஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் மத நல்லிணக்கத்தோடு கொண்டாடப்படக்கூடிய ஒரு ரம்ஜான் பண்டிகை. அது வரக்கூடிய ஏப்ரல் 11ஆம் தேதி வருது. ஆமா, அதே நேரத்தில் இந்த நேரத்தில் எக்ஸாம் போயிட்டு 1 to 9 1ஆம் வகுப்புலேருந்து 9ஆம் வகுப்பு வரைக்கும் அரசு பொது தேர்வு போயிட்டு இருக்கு. ஆமா, இடையில ஏப்ரல் 11ஆம் தேதி கரெக்டா அரசு என்ன பண்ணியிருக்காங்க, ரம்ஜான் பண்டிகைக்கு லீவு அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. அதனால அதுக்கு முன்னாலே கரெக்டா அந்த 10ஓட அந்த கரெக்டா இல்ல 12ஓட முடியுது. அதன் அடிப்படையில் என்ன பண்றது, இப்ப ரம்ஜான்ங்கிற பண்டிகை கான்செப்ட் வரக்கூடிய சமயத்துல அந்த நேரத்துல இஸ்லாமிய சொந்தங்கள் மாணவ மாணவிகள் படிக்க முடியாத ஒரு சூழல். ஆமா, அதாவது இன்னைக்கு புதுசா அந்த அறிவிச்சதுனால, அதாவது 12ஓடு முடித்துக் கொள்ள வேண்டும், 13க்கு மேல லீவு. மற்றபடி ஏப்ரல் 19 உங்களுக்கு நாடாளுமன்ற பொது தேர்தல் வேற வந்துடுது. நாடாளுமன்ற தேர்தல் ஏப்ரல் 19. அப்ப ஏப்ரல் 12ஓடு முடிக்கக்கூடிய சூழல். இடையில ரம்ஜான் மாட்டிக்குது. 11 அறிவிச்சிருக்கிறாங்க, அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா இந்த ரம்ஜான் பண்டிகை, இஸ்லாமிய ரம்ஜான் பண்டிகை பொறுத்தவரை என்ன ஆகும் தெரியுங்களா, கரெக்டா 11லயே வராது. ஒண்ணு வந்தா சந்தோஷம், ஆமா, ஒண்ணு 10ல வரும், இல்லையா 11ல வந்தாலும் சில நேரங்கள்ல ஏதோ ஒரு நேரம் 12ல் வர வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது ஏதோ ஒரு ரொம்ப அரிதான ஒரு விஷயம். ஆனா 10 கன்ஃபார்மா வரக்கூடிய நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்ப என்ன ஆகுது, அன்னைக்கு பொது தேர்வு வைக்கக்கூடிய சமயத்துல 1 to 9 மாணவர்கள் ரொம்ப பாதிக்கப்படக்கூடிய சூழல். அதுல குறிப்பா 6ஆம் வகுப்பு டு 9ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய நம்ம அரசு பள்ளி பயிலக்கூடிய மாணவர்கள் என்ன பண்றாங்க, ஏப்ரல் 10ஆம் தேதி அறிவியல், ஏப்ரல் 12ஆம் தேதி சமூக அறிவியல். இந்த 11 வந்துட்டா பிரச்சனை கிடையாது. ஏப்ரல் 11ல ஒரு நேரம் டக்குன்னு 10 வந்துச்சுன்னா அவங்க அறிவியல் பாடத்தை எழுத முடியாத ஒரு சூழல். மத நல்லிணக்கமான ஒரு பண்டிகை, மற்றபடி அதுல மதச்சார ஒரு அவங்களுடைய விருப்பமான ஒரு விஷயம், மதம் சம்பந்தப்பட்ட ஒரு சம்பிரதாயத்தின் அடிப்படையில். அப்ப என்ன பண்ண முடியும், அவர்கள் என்னடா அது பண்டிகை அன்னைக்கு எழுதுறமே அப்படிங்கிற. ஏன்னா காலையில 7 to 9, 9 to 10ங்கிற கான்செப்ட்ல மிக முக்கியமான ஒரு தொழுகை ஒன்று நடக்கும் ரம்ஜான் அன்னைக்கு. அதை இவர்கள் விட்டு விட்டு வரக்கூடிய ஒரு சூழல். இஸ்லாமிய ஒரு சட்டம் அப்படின்னா அது முக்கியமான ஒரு தொழுகை, வாஜிப் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தொழுகை ரொம்ப முக்கியமான ஒரு தொழுகை, அதை விடவே கூடாது. வாழ்க்கையில வருஷத்துக்கு 2 தொழுகை, ஒன்று பக்ரீத் வாஜிபான தொழுகை, ரம்ஜான் வாஜிபான தொழுகை அப்படின்னு, அது 2ஐயும் விடக்கூடாது இப்படி இஸ்லாமிய சட்டத்தில் குறிப்பிடப்பட்டு. அதன் அடிப்படையில் என்னடா அது, அந்த 10ஆம் தேதி ஏப்ரல் 10ஆம் தேதி வந்துருச்சு வைங்களா, 11 வந்துட்டா பிரச்சனை கிடையாது, ஆனா வர நிறைய வாய்ப்பு கிடையாது.
ஏப்ரல் 10 வந்துருச்சுன்னா அன்னைக்கு வந்து கட்டாயமா வந்து அவர்கள் தொழுகை விட்டு பள்ளிக்கு 1 to 9 மாணவர்கள் வந்து தேர்வு எழுத போகக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டோம். அதனால இன்னைக்கு வந்து இஸ்லாமிய மக்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு எதிர்பார்ப்பு இருந்து கொண்டிருக்கிறது. அதாவது தமிழக அரசு வந்து அறிவிச்சுட்டாங்க, இத்தனை இன்ன தேதியிலிருந்து 12 தேதிக்குள்ள ஏப்ரல் 12க்குள்ள எல்லாத்தையும் முடிச்சோன்னு அறிவிச்சுட்டாங்க. ஏன்னா ஏப்ரல் 19ல இது நாடாளுமன்ற தேர்தல். அதனால வந்து இவங்க ஆசிரியர்கள்லாம் அந்த பணிக்கு செல்ல வேண்டுங்கிற கான்செப்ட். அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல அந்த 11 வரக்கூடிய சமயத்துல இஸ்லாமியர்களுக்கு ஒரு சின்ன ஒரு மத ரீதியான ஒரு பாதிப்பு ஏற்படாமல் அந்த நேரத்துல இல்லாவிட்டாலுமே கூட 10ல வந்துச்சுன்னா அது மிகப்பெரிய ஒரு பாதிப்பாக அமையக்கூடிய விஷயம். அதனால வந்து ஏப்ரல் 9ஓடு எல்லா தேர்தலுமே முடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கு. இடையில ஒரு 2 நாள் லீவ் இருக்கு இல்லையா, அதை வைத்துக்கொண்டு அதை மெயின்டைன் பண்ணி ஏப்ரல் 9 வரைக்கும் விட்டாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதோட பினிஷிங் இந்த 6 to 9 மாணவர்களுக்கு ஏப்ரல் 10, 12 வைக்கக்கூடியதை 9ஓட முடிச்சிட்டாங்க. அந்த அறிவியல் சமூக அறிவியல் கான்செப்டை ரொம்ப ஈஸியா இருக்கும் இல்லையா, அதை அப்படியே 9 வரைக்கும் முடிச்சுட்டு 10லயோ அல்ல 11லயோ உங்களுக்கு பண்டிகை ஸ்டார்ட் பண்ணிட்டு 12ல ஒரு தேர்வு வரப்போகுது. அப்புறம் அடுத்து அந்த 2 தேர்வை 13/4/2024 அறிவியல், அப்புறம் 14 வந்து நம்ம சித்திரை தமிழர் பண்டிகை வந்துடுது, தமிழ் புத்தாண்டு வந்துடுது. அதை விட்டுட்டு 15/4/2020 சமூக அறிவியல் ஆமா வைத்துக் கொண்டா நன்றாக இருக்கும் என்று இஸ்லாமிய அன்பு சொந்தங்கள் எதிர்பார்ப்பாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழக அரசு இது ரொம்ப கவனிப்பா இருந்து ஒரு மிரேக்கலா ஒரு அதிசயமா செஞ்சாலும் ரொம்ப நன்றாக இருக்கும். இதுக்கு முதலே சில மாற்றங்கள் நடந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு வரக்கூடிய சமயத்துல ரமலானின் வெளிப்பாடு இந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயத்துல தலைமை ஹாஜியார் வந்து தமிழக அரசோடு பேசி, இதுலயும் அப்படித்தான் தலைமை ஹாஜியார் தமிழக அரசோடு கட்டாயமா பேசணும். பேசி மற்றபடி அவங்க இதுக்கு முதல்ல ஒரு சில மாற்றங்கள்லாம் ஏற்படுத்திருக்காங்க. அதே மாதிரி ரம்ஜான் மட்டும் பக்ரீத்ல ஏற்படுத்திருக்காங்க. ஆமா, ஒரு 5-6 வருடங்களுக்கு முன்னாடி நினைக்கிறேன். ஆமா, பிறை தென்படவில்லை மற்ற சில விஷயங்கள் அடிப்படையில அரசியல் காரணங்களுக்காக பக்ரீத் பண்டிகை கூட ஒரு நாள் முன்போ பின்போ மாற்றி அமைத்த ஒரு வரலாறும் ஒரு நடைமுறையும் இருந்திருக்கு. அதன் அடிப்படையில ஏப்ரல் 9ஓடு எல்லா தேர்வையும் முடிக்கக்கூடிய சூழல் தான் ரொம்ப நன்றாக இருக்கும். இல்லாவிட்டால் 13/4/2024 15/4/2024 வச்சாங்கன்னா அறிவியல் மற்றும் அந்த சமூக அறிவியலை வச்சா இன்னும் நன்றாக இருக்கும் என்பதுதான் வந்து எல்லா சொந்தங்களுடைய எதிர்பார்ப்பா இருந்துட்டு இருக்கு. இது மிரேக்கலாக நடக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. பாருங்க, இப்ப சமீபத்துல பாருங்க, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வில்லிவாக்கத்துல ரஷ்யா பேகம் அப்படிங்கிற 93 வயசு ஒரு மிரேக்கலா வந்து உயிர் தப்பி இருக்கிறார். அவர் இஸ்லாமிய பெண், 93 வயசு, பல் செட்டு வாயில போட்டிருக்காரு. வயசாயிருச்சு, பல்லு போச்சு, பல் செட்டை வாயில போட்டாரு. பல் செட்டை வாயில செட் பண்ணிருக்காரு. பற்களுக்கு பதிலாக எடுத்துட்டு ஃபுல்லா பல் செட்டை செட் பண்ணிருக்காரு. இந்த ரம்ஜான்ல இல்லைங்களா கஞ்சி காய்ச்சுவாங்க. ஆமா, இஸ்லாமியர்கள் வந்து சாயங்காலமான கஞ்சி காய்ச்சுவாங்க. அந்த கஞ்சியை வந்து இவங்க ரஷ்யா பேகம் வில்லிவாக்கம் சேர்ந்த ரஷ்யா 93 வயசு என்ன பண்ணிருக்காங்க, 93 வயசு என்ன பண்ணிருக்காங்க, குடிச்சிருக்காங்க. கடகடன்னு குடிச்ச சமயத்துல என்ன பண்ணிருக்காங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டா குடிச்ச சமயத்துல நோன்பு வச்சு குடிச்சிருக்கிறாங்க. பாருங்க, 93 வயசுல ஆமா உண்ணாவிரதம் இருந்து நோன்பு வச்சிருக்காங்க. உண்மையில அவருடைய உடம்பை என்ன சொல்வது. அவன் இறைவன் உண்மையிலே வந்து அப்படிப்பட்ட உடம்பை நமக்கெல்லாம் தரணும். அது உண்மை மிகப்பெரிய ஒரு வரமும் கூட. கஞ்சி குடிச்சிட்டாங்க. குடிச்ச உடனே டக்குன்னு பார்த்துருக்கேங்க அந்த பல் செட்டு சேர்ந்து உள்ள இறங்கிருச்சு. டக்குன்னு உடனே டக்குன்னு ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் மொத்தம் 4 தனியார் ஆஸ்பத்திரி பார்த்துருக்காங்க. எல்லாருமே கை விரிச்சிட்டாங்க, இதை ஒன்றும் பண்ண முடியாது, ஆமா இப்படி அப்படின்னு சொல்லிட்டு பல விதமான ஒரு குழப்பத்தின் வெளிப்பாடு. டக்குன்னு பார்த்துட்டாங்க. உடனே நம்முடைய தமிழக அரசினுடைய மிக முக்கியமான அரசு ஆஸ்பத்திரியான அரசு மருத்துவமனையான ராஜீவ் காந்தி நம்ம சென்ட்ரல் பக்கத்துலயே ஆப்போசிட் இருக்கு இல்லையா, அதுல கொண்டு போய் அட்மிட் பண்ணோம். நைட்டு 2:30 மணிக்கு கொண்டு போய் அந்த அம்மா அட்மிட் பண்ணி டக்குன்னு ஒரு சின்ன ஆப்ரேஷன் பண்ணி இந்த பல் செட்டை டக்குன்னு தூக்கிட்டாங்க. அதாவது உணவு குழலுக்கும் மூச்சு குழல் இடையில அது மாட்டிட்டு டக்குன்னு எடுத்துட்டாங்க. இன்னைக்கு வந்து அந்த அம்மா உயிரோடு இருக்காங்க. மிகப்பெரிய ஒரு மிரேக்கிள். ஆமா, இன்னைக்கு வந்து ராஜீவ் காந்தி ஆஸ்பத்திரியினுடைய அரசு மருத்துவனுடைய ஒரு சாதனையாக இருந்து முடியுது சென்னை. ரொம்ப அதே மாதிரி இந்த மாதிரி இந்த கால அட்டவணையும் இஸ்லாமிய நண்பர்கள், இஸ்லாமிய மாணவி சொந்தங்களுக்காக இந்த தமிழக அரசு, திராவிட மாடல் அரசு மாத்தி கொடுத்தா ரொம்ப நன்றாக இருக்கும் என்பது
எல்லோருடைய விருப்பம். அதன் அடிப்படையில் அந்த மாணவ மாணவியர் வந்து ஏப்ரல் 10ஆம் தேதி வரக்கூடிய சூழல் இருந்தால் கட்டாயமா வந்து தொழுகைக்கு விடுபடாமல் அவர் ஈடுபடக்கூடிய ஒரு சூழல். ஏப்ரல் 11 வந்த பிரச்சனையே கிடையாது. ஆமா, ஆட்டோமேட்டிக்கா கொண்டு போயிடும். 10 வந்தது அப்படின்னா கட்டாயமா அவர் தொழுக முடியாத ஒரு சூழல். ஆமா, இதை வந்து தமிழக அரசு ஆண்டு கொண்டிருக்கிற திராவிட மாடல் ஆட்சி ஆமா ஏற்பாடு செய்து கொடுப்பார்கள் நம்பிக்கையோடு எல்லோரும் இந்திய குறிப்பாக தமிழகத்தை இஸ்லாமியர்கள் எதிர்பார்ப்பாக இருந்து கொண்டிருக்கிறார். உண்மையிலே இந்த ஆண்டு கொண்டிருக்கு சிறுபான்மைக்குரிய ஒரு அற்புதமான ஒரு ஆட்சி. ஆமா, இப்ப அவங்களுடைய நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கையை வந்து எல்லோருமே இஸ்லாமியர்களுக்கு ஆதரவான ஒரு தேர்தல். சிஏயை நாங்கள் தமிழ்நாட்டுக்குள் அனுமதிக்க மாட்டோம் அப்படிங்கிற ரொம்ப அற்புதமான விஷயமா பண்ணிட்டு இருக்கிறாங்க. உண்மையிலே ஒரே நாடு ஒரே தேர்தல் கான்செப்டை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அதுக்கு தகுந்த ஏற்பாடுகள் நாம் செய்வோம் அப்படின்னு படு பயங்கரமான ஒரு தேர்தல் இருக்கே அப்படின்ட்டு ஆண்டு கொண்டிருக்கு திராவிட மாற்றலுடைய திமுக அரசுடைய அந்த நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கை. உண்மையிலே வந்து தமிழகத்துக்கு மட்டுமே உள்ள தேர்தல் அறிக்கையாக இல்லாமல் இந்திய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு தேர்தல் அறிக்கையாக இந்த திராவிட மாடல் ஆட்சி போட்டிருக்கிறது அப்படிங்கிறது உண்மையிலே பகிரங்கமாக பெருமைக்கப்படக்கூடிய விஷயம். அதன் அடிப்படையில் இதையும் செய்து கொடுத்தால் ஏப்ரல் 9ஓட எல்லா தேர்வையும் முடிங்க. இல்லாவிட்டா 13/4/2024 15 நாள் 2020 எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சா இன்னும் நன்றாக இருக்க வேண்டும் இருக்கும் அப்படிங்கிறது எல்லா இஸ்லாமியருடைய ஒரு எதிர்பார்ப்பாக இருந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது பகிரங்கமான உண்மை. பார்ப்போம், விரைவில் வந்து கட்டாயமாக தமிழக அரசு அறிவிக்கும் என்ற நம்பிக்கையோடு ஆமா என் சின்ன இந்த வீடியோ நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோ.